மகர ராசி அன்பர்களே, மகரத்துக்கு நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது, சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அதில் முதல்ல நல்ல விஷயங்களை பார்த்துருவோம். வேலை கிடைக்கும் நண்பர்களே. வேலை இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது சரிவர நல்ல வேலை இல்லாமல் இருக்கீங்களா? இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது மாதிரியான ஆகச்சிறந்த ஆண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். அதுவும் வெளியூர் வேலை வாய்ப்பு, வெளிநாடு முயற்சி அப்படிலாம் எடுக்கிறீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா இந்த ஆண்டு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களுக்கு பயணம் செய்வது, வெளியிடங்கள் போய் படிக்கிறது, வெளியிடங்கள் போய் வேலை பார்க்கறது, அந்த மாதிரியான அமைப்புகளில் வெளியிட அமைப்புகளுக்கு மிக சிறப்பானதாக உண்டு. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். வெளியிட அமைப்புகள் உங்களுக்கு நன்றாக கை கொடுக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, திருமண முயற்சிகள் நன்முறையில் மேன்மை பெறும் முயற்சியுங்கள். இந்த ஆண்டு அதுவும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு கல்யாணத்திற்கான அமைப்புகள் மிக 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 வலுவாக உண்டுங்க அன்பர்கள். திருமணம் முடிஞ்சிடும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராசஸில் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் திருமணம் முடியக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இடமாற்றங்கள். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறது, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது, அல்லது ஒரு வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறது, அப்படிங்கிற மாதிரியான மனை மாற்றம், உத்தியோக மாற்றம்னு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு ஆண்டு மகரத்துக்கு. அதேபோல் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்து பத்துக்களை எல்லாம் விற்கிறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்து அமைகிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். விற்க முடியாத சொத்து பத்துக்களை எல்லாம் விற்பதற்கான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் விற்பீர்கள், விற்கலாம். அதனை அடுத்ததாக நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொலைதூர பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், சுற்றுலாக்கள், அந்த மாதிரி பயணங்களை நிறைய மேற்கொள்ளக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. என்ன சொன்ன மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சிகளும் வெற்றியடையும். கல்யாணத்திற்காக நீங்கள் பார்க்கலாம். ப்ராசஸில் தான் கொஞ்சம் தடைகள் இருக்கும், ஆனால் கல்யாணம் முடிஞ்சிடும். மன வாழ்க்கையிலையும் ஓகே தான், அது பின்னாடி சொல்கிறேன். ஆனால் திருமண முயற்சிகள் கைகூடி வரும், அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் நல்ல மேன்மை தரும் மே மாதத்துக்கு பிறகு. அதுவும் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களும் மேன்மைகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான அதி அற்புதமானது ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்லதொரு மேன்மையான காலகட்டமாக அமைகிறது. அதே போல் இந்த காலகட்டம் இந்த சமூக பொறுப்புகள் இருக்கிறவங்க, முக்கிய அந்தஸ்துகள் இருக்கிறவங்க, பிரபல்யங்களாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த கௌரவம், கூடுதல் அந்தஸ்து, நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும். அந்த விதத்தில் மகரத்திற்கு இது ஒரு நல்ல சுகபோகமான காலகட்டம். அதே போல் குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கும். அந்த சுப நிகழ்வுகளுக்காக நிறைய சுப விரயங்களை செய்யக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மகரத்திற்கு அமைகிறது. அப்போ சுப விரயங்கள் அதிகரிக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டம், அதில் பார்த்து இருந்துக்கிடுங்க. சரிங்களா? அது ஒரு நல்ல விஷயம்தான், ஆனாலும் அளவுக்கு அதிகமாக பண்ணக்கூடாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இந்த டாக்குமெண்டேஷன் செய்கிறது, ஒப்பந்தங்கள் போடுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். அதேபோல் இடம் வாங்கிறது, விற்கிறது, இது சம்மந்தமாக ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. உங்கள் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை கொண்டு போய் சரி செய்கிறதுக்கும் இந்த ஆண்டு சிறப்பு மிகுந்ததாக அமைகிறது. ஓவராலாகவே எல்லாத்துக்கும் சிறப்பாக தாங்க இருக்குது. சரிங்களா? சரி, எங்கே கவனமாக இருக்கணும்? ஒரு 2-3 இடம் தான். அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மகரம் ஓகே. ஃபஸ்ட்டு பாயிண்ட், குடும்ப வாழ்க்கை. கல்யாணம் முடிஞ்சிடும், ஆனால் கல்யாண வாழ்க்கையில் அப்பப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், நெருடல்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்னு வண்டி ஓடும். அப்போ மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். அப்படி போனாதான் வண்டி ஓடுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்லணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நாவடக்கம் மிக 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 அவசியம். எதையாச்சும் ஒன்று சொல்லிடுவீங்க, அதை பிடிச்சிக்கிட்டு குடும்பத்தில் இருக்கவங்க ஏறிடுவாங்க. எதையாச்சும் ஒன்று சொல்லிடுவீங்க, தொழில் பண்ணுற இடங்களில் அது கருத்து வேறுபாடுகளுக்குள்ளாயிரும். அப்போ உங்களுடைய பேச்சால் சில மன சங்கடமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோங்கிறத சிந்திச்சு நிதானித்து பேச வேண்டியது மகரத்திற்கு மிக அவசியமான ஒன்று. அதில் பார்த்துருக்கணும். அதனை அடுத்ததாக கொடுக்கல் வாங்கல், இதனால் பிரச்சனை வரும். கொடுக்கல் வாங்கல்களால் பிரச்சனை வரும். நீங்கள் கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது, வாங்கினாலும் திரும்ப கொடுக்கறதுல கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். அப்போ அன்பு நண்பர்களே, மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு யார் கேட்டாலும் வீணாக பணத்தை கொடுக்காதீர்கள், கொடுத்தால் மறந்து விடுங்கள். அதில் ஒரு கவனம் தேவை. அதே போல் அளவுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுகிற காலகட்டம். அப்போ கூடுமான வரையிலும் வீண் செலவுகளை தவிர்த்து
செலவுகளை கட்டுக்குள்ளாக வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த பேச்சை கண்ட்ரோலாக வைக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. வீண் செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. ஓவராலாகவே இந்த ஆண்டு இந்த இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே மகரத்திற்கு நன்றாக இருக்கிறது. நன்றாகவும் இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.